2025ஆம் ஆண்டு 45,000க்கும் அதிகமானோர் சிங்கப்பூருக்குள் நுழைய அனுமதி மறுப்பு. 2024ஆம் ஆண்டு ஒப்பிடும்போது கடந்த வருடம் 38% அதிகரித்துள்ளதாக குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையம் ஆண்டு அறிக்கையில் கூறியுள்ளது. அனுமதி மறுக்கப்பட்டவர்களில் சட்டவிரோதமாக தங்கியவர்கள், குற்றம் புரிந்தவர்களும் அடங்குவர். வேறு அடையாளத்துடன் சிங்கப்பூருக்குள் வந்தவர்களின் எண்ணிக்கை 2025ஆம் ஆண்டு 223 பேர், 2024ஆம் ஆண்டு 233 பேர். போலி ஆவணங்களுடன் வர முயன்றவர்களின் எண்ணிக்கை 2025ஆம் ஆண்டு 37 பேர், 2024ஆம் ஆண்டு 61 பேர். கடந்த ஆண்டு பாதுகாப்பு சோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டதால் அதிகமானோர் அடையாளம் காணப்பட்டதாக ஆணையம் கூறியுள்ளது. குற்றம் புரிந்து மீண்டும் வேறொரு அடையாளத்துடன் சிங்கப்பூருக்கு வர முயன்றவர்களும் பிடிபட்டனர். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இந்தியாவைச் சேர்ந்த 2 பேர் வேலை அனுமதி பெற்றுள்ளதாக குறிப்பிடப்படும் மனிதவள அமைச்சகத்தின் கடிதங்களுடன் சிங்கப்பூருக்கு வந்தனர். அப்போது விரிவான சோதனை மேற்கொள்ளப்பட்டதால் கடிதங்கள் போலியானவை என தெரிய வந்ததை ஆணையம் குறிப்பிட்டுள்ளது.